ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப சூப்பரான, இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்காத ஒரு தரமான படத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அதாவது ஒன்லைனர் சொல்றேன், அதை கேட்டதுமே உங்களுக்கு புரியும். என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிறான். ஸோ அவனுக்கு பணத்துமர் ரொம்பவே அதிகம். யாரை பார்த்தாலும் திட்டுவான். அவனுடைய வேலைக்காரங்கள்லாம் அவன் ரொம்பவே இழிவா தான் நடத்துவான். இப்படி இருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவனுடைய பழசெல்லாம் மறந்து போயிடுறான். ஸோ இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. அதாவது அந்த பணக்காரனால தான் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையே போயிருக்கும். அதனால இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்காக அந்த பணக்காரனை பார்த்து, நீ என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு நம்ப வச்சு அவனையும் ஏழ்மையான வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்த நம்ம ஹீரோ எப்படி இந்த ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்றான், கடைசியில் என்னாச்சு அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2018 ரிலீஸ் ஆன ஓவர்போர்ட். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுடைய பேர் கேட். அது போக ஹீரோயினுக்கு 3 குழந்தைங்க. ஆனா ஹஸ்பண்ட் கிடையாது, சிங்கிள் மதரா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு 3 குழந்தையும் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அது போக என்ன ஒர்க் பண்றானா, இந்த பீஸா டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்கும் அது முடிஞ்சதும் இந்த கார்பெட் கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஹீரோயினுடைய மெயின் கோலே ஒரு சூப்பரான நர்ஸா மாறணும்ன்றது தான். ஸோ அதுக்கான ஸ்டடியும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் 3 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள கவனிச்சுக்க டைம் இருக்காது இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீஸா டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல ஸ்கூல் முடிஞ்சதும் அதே வண்டியில அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போய் ஹீரோயினுடைய அம்மா வீட்டில் விட்டுட்டு குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லிட்டு இவங்க இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோயினுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு கேட், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. என்னால இனிமேல் உன்னுடைய குழந்தைங்களுக்குலாம் பேபி சிட்டரா இருக்க முடியாது. ஸோ எனக்கு இந்த நாடகங்கள்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ நான் கிளம்பிடுவேன், நீ இனிமேல் உன்னுடைய குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அடி மேல அடி விழுது. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுடைய குழந்தைங்களை எப்படி பார்த்துக்க போறானே தெரியல. அதனால வேலை செய்யற இடத்துல வச்சே பார்த்துக்கிறான். அப்படியே நைட் ஆகுது. குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த நர்ஸ் வேலைக்கு ஸ்டடி பண்ணணும் இல்லையா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா, ஹீரோ ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பையன். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பார்ட்டி கிளப் அப்படி இப்படின்னு பொறுப்பு இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு யாட்சில் உட்காந்து அங்கே நிறைய பொண்ணுங்களோடையும் அவனுடைய ஃப்ரெண்டு கூடயும் சேர்ந்து பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அவனுக்கு அவனுடைய அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஆனால் அதையும் அட்டன் பண்ணாம பொண்ணுங்க கூட பார்ட்டி பண்றதுலேயே குறியா இருக்க. இப்போ அதே டைம்ல இந்த அப்பாவை காமிக்கிறாங்க. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா உடம்பு முடியல போல, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறாருன்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய 2 பொண்ணுங்க கிட்டையும் உங்களுடைய தம்பி பொறுப்பு இல்லாம இப்படி சுத்திட்டு இருக்கிறான், அவனை சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க, நம்மளுடைய கம்பெனி பொறுப்புகள் எல்லாத்தையுமே நான் நம்மளுடைய வாரிசான ஹீரோக்கு கொடுக்கணும் அப்படின்னு போது இதை கேட்ட அக்காவுக்கு செம கோவமாயிடுது. என்னப்பா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் ஏதாவது பொறுப்பா இருக்கானா, இப்ப பாருங்க எங்க எப்படி என்ன பார்ட்டி பண்ணிட்டு இருப்பானே தெரியல, ஆனா என்ன எடுத்துக்கோங்க, நான் தான் நம்ம கம்பெனியை நல்லா பாத்துக்கிறேன், அது போக இந்த தங்கச்சி பொண்ணும் என் கூட இருந்து சேரிட்டி ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா, நீங்க போய் பையனுக்கு கொடுக்கணும்ன்றீங்களே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஓவரா வாய் பேசாத, போய் உன்னுடைய தம்பியை கூட்டிட்டு வா, சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, ஹீரோயின் 2 வேலை பாக்குறாங்க. அதுல ஒரு வேலை இந்த கார்பெட் கிளீன் பண்றது தானே. ஸோ அதுக்காக ஒரு யாச்சிட்க்கு வந்திருக்காங்க. இது யாரோடையதுன்னா நம்ம ஹீரோடையது தான். சரி, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு உள்ள போனா அந்த ரூம்ல நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய பின்னாடி இருக்கிற ஒரு டேட்டுவை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க. ஐயோ தெரியாம உள்ள வந்துட்டேன் அப்படின்னு வேகமா நம்ம ஹீரோயின் வெளியில வந்துட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியில ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசுறான். ஆனா போக போக என்ன பேசுறான்னா, என்னங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இவ்வளவு கேவலமா உங்க கம்பெனில ட்ரெஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் வரான். ஸோ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ டேய் நம்ம போட்ல இருக்கிற அந்த செஃப்பை ஃபர்ஸ்ட் மாத்துடா, அவன் ஒழுங்காவே சமைக்க மாட்டேங்கிறான், ஐ மீன் அவன் சமைச்சதை சாப்பிட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு, ஸோ அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு இன்னும் காஸ்ட்லியான செஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் ஒரு 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வெளியில கூட்டிட்டு போறான். ஸோ வெளியில போட்லயே பாத்தீங்கன்னா அந்த ஜக்கூசி இருக்கும். ஸோ அதுல இருந்து ஜாலியா அந்த பொண்ணுங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம அக்கா காரி வரா. இங்கதான் என்னுடைய தம்பி இருக்கானா, இவனை வர கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கோவத்திலேயே மேல வராங்க. ஸோ மேல ஹீரோ மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ சீக்கிரமா வரணுமா, அப்போ உன்னை
உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது ஆனா நம்ம ஹீரோக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஸோ என்ன சொல்றான்னா, சரி போகலாம், ஆனா நம்ம இந்த போட்லயே போகலாம், ஏன்னா அப்ப தானே போக லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ள அப்பா வந்து இறந்து போனாலும் போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிசினஸை நான் எடுத்துக்கிறேன். ஐ மீன் நான் எடுத்துக்கிறேன்னா நான் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், என்னுடைய ஃபேஸ் வேல்யூ மட்டும் இருக்கும், ஆனா பின்னாடி இருந்து நீ ரன் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அக்காக்காரிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஏன்டா டேய் நீ இப்படிதான் காலம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க போறியா, எல்லாம் என்னுடைய நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்த போட்லயே ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இப்போ போட்லயே தான் இங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அப்படியே ஒர்க் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ வந்து எனக்கு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு வந்து ஏன் நான் எடுத்துட்டு வரணுமா, நான் அந்த வேலையெல்லாம் பார்க்க வரல, நான் க்ளீன் பண்ண தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவேன், அவ்வளோதான், இனிமேல் உனக்கு வேலை கிடையாது, இது வரைக்கும் நீ பார்த்ததுக்கும் உனக்கு சம்பளம் கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோனுக்கு பயங்கர கோவமாகிடுது. ஆமாம், என்னை மாதிரி உழைச்சாதானடா உனக்கெல்லாம் காசோட வேல்யூ தெரியும், நீனே உன்னுடைய அப்பனுடைய காசில் உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்க, உனக்கு எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பதிலுக்கு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அதே டைமில் இந்த போட்டும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேப்டன் இருப்பான் இல்லையா, ஸோ அவர்கிட்ட ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி கத்துறா. ஆனால் அவர் உள்ள மியூசிக்கை சவுண்டாக வச்சிருக்கிறதுனால சவுண்டு கேட்கல. ஸோ போட் வந்து மூவ் ஆகிடுது. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வெறுப்பேற்றுற விதமா, என்ன நிற்கிற ஓர வாய் பேசினால குதிச்சு போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது குதிச்சு போகணுமா, நான் இங்கேருந்து போக மாட்டேன், எனக்கு நீங்கள் காசு தரணும்ல, அதை தாங்க, அப்போ தான் அடுத்தது யோசிப்பேன் அப்படின்னும் போது என்னடா இவ ஓர வாய் பேசுகிறா, இவ மட்டும் கூட வந்தா அவ்வளோதான் நையின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுடுறான். ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அது போக ஹீரோயினோடைய அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதையும் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுடுறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு இதனால அவளுடைய வேலையே போயிடுது. அது போக எக்யூப்மெண்ட் வர வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்காக ஹீரோயின் கிட்ட உனக்கு வேலையும் போயிடுச்சு, அது போக நீ $3000 தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ஷாக் ஆகிடுது. என்னது $3000? என்கிட்ட இருக்கிறதே வெறும் $42 தாங்க அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் இவளால் இவளுடைய குழந்தைங்களை எப்படி கவனிக்க முடியுன்றதே தெரியல. ஸோ அதனால இவ அந்த ஒரு பீஸா கம்பெனியில் வேலை பார்ப்பா இல்லையா, ஸோ அது அவளுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ அவகிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா, ஆனால் அவளும் காசு எதுவும் வைக்கல போல, வச்சிருந்த காசையும் அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து செலவு பண்ணிட்டாங்க போல. ஸோ இதனால ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தா நைட்டு ஒவ்வொரு பொண்ணுங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. இப்போ ஒரு பொண்ணு கூட பெட்ரூம்ல இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்க இருந்த ப்ரொடெக்ஷனை வந்து காணாம போயிடுச்சு. என்னடா இது, அவ்வளோ ப்ரொடெக்ஷனை நம்ம வேஸ்ட் பண்றோமா, சரி ஓகே இந்த போட்ல எங்கேயாவது வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல அப்படியே சுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்சம் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே வந்து ஒரு டெக்குக்கு கீழே ப்ரொடெக்ஷன் இருக்கிறதையும் பார்த்துட்டான். கண்டுபிடிச்சிட்டான்டா, இன்னைக்கு ஃபுல்லா ஒரே ஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது போட் வந்து கொஞ்சம் ஆடி ஆடி போறதுனால இவன் வர ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால திடீர்னு ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழ போயிடுறான். இருந்தாலும் எதையோ பிடிச்சிட்டான், கத்துறான், டேய் காப்பாத்துங்கடா யாரா இருக்கீங்கன்ற மாதிரி. இங்க இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ கத்துற சத்தமே கேட்கல. அது போக அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த போட்ல இந்த செஃப் விஷயத்துல பிஸியா இருக்கிறான், அவனுக்கும் சத்தம் கேட்கல. போட்ல அந்த கேப்டனும் பாத்தீங்கன்னா சவுண்ட சத்தமா வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால அவருக்கும் கேட்கல. இந்த அக்காக்காரியும் இங்க தானே இருப்பா, அவன் போன்ல பேசிட்டு இருக்கிறதுனால அவளுக்கும் கேட்கல. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ இதனால அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா கரை ஒதுங்குறான். ஆனா பிரச்சனை என்னன்னா ஹீரோவுக்கு அம்னிசியா வந்துடுது. அதாவது சடனா மெமரி எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இவன் யாரு, எப்படி இங்க வந்தான்ற எதுவுமே அவனுக்கு தெரியல. சோ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுக்கு எங்க இருக்கான்றதே தெரியல இல்லையா. அதனால அந்த சிட்டிக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார்த்த போலீஸ் எல்லாருமே இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல, அதனால அவனை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. சோ ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு, நிறைய டெஸ்ட் வைக்கிறாரு. எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரவே மாட்டேங்குது. பதிலுக்கு அவனுடைய அந்த ஆட்டிடியூட் இருக்கும் இல்லையா, அதான் அந்த பணக்கார ஆட்டிடியூட், அது மட்டும் விட்டு போகல போல. அந்த டாக்டரே பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான். அதே டைம்ல ஹீரோடைய அக்காக்காரி இருக்கால, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவ வேகமா வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறா. அப்பதான் டாக்டர் சொல்றாரு, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சு, சோ இது உங்களுடைய தம்பியான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த அக்கா வந்து என்னது மெமரி லாஸா, இது தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எங்கேயுமே பார்த்த மாதிரி இல்ல, என்னுடைய தம்பி இவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த சாம்பல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து ஒரு இது வாங்கிட்டு அதுல கொஞ்சம் ஃபேக்கான சாம்பல்லாம் போட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி நம்மளுடைய தம்பி செத்து போயிட்டான்ப்பா, இதுதான் அவனுடைய ஆஸ்தி, அவன் இப்போ உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சொல்ல அப்பாவும் நம்பிடுறாரு, இந்த தங்கச்சி பொண்ணும் நம்பிடுறா. ஸோ எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இந்த அப்பாவும் சரி அப்படின்னா நீயே இனிமேல் இந்த கம்பெனி எடுத்து பொறுப்பா நடத்துமா அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் அக்காக்காரி கிட்ட கொடுத்துட்றாரு. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அடி மேல அடி விழுந்துட்டு இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளா ரூம் ரெண்ட் கட்டாததுனால சீக்கிரமா நீங்க வீடை காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சோகமா பார்த்துட்டு அவ எப்போதுமே
எப்போதுமே ஒர்க் பண்ற அவளுடைய ஃப்ரெண்டோடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பீஸா ரெஸ்டாரண்ட், அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு லோக்கல் நியூஸை பார்க்குறா. பார்த்தா அதுல நம்ம ஹீரோடைய போட்டோ போட்டிருக்குது. இந்த மாதிரி இவருக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம். ஏன்னா இவனால தானே, அதாவது நம்ம ஹீரோவால தானே இவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ அதை பத்தி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட சொல்ல, ஆனா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னா நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன் பாரு, இவனை நீ பழி வாங்கிரு. எப்படின்னா இவனை உன் கூட வச்சு உனக்கு தேவையான வேலையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இது சரியா படல. இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுனால ஒத்துக்கிறான். அதனால அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் மூலமா ஃபேக்கான சர்டிபிகேட்லாம் உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு நேரா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் வந்து மீட் பண்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ வேற யாரும் கிடையாது, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேக்கான சர்டிபிகேட்லாம் காமிக்க, உடனே அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியா, அவருக்கு ஹாஸ்பிட்டல் வரும்போது ஒரே ஒரு இதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு வந்து இதை கொடுக்குறாங்க. அதை எடுத்து பார்த்தா அந்த ப்ரொடக்ஷனா இருக்குது. ஐயோ இவன் இவ்வளோ மோசமானவனா, இவன் கூடலாம் இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வேண்டான்னு சொல்லி கார்ல வந்து உட்காந்துட்டுறாங்க. இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பின்னாடி வந்து இங்க பாரு, உனக்கு இது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கலாம், ஆனா உன்னுடைய நிலைமையும் யோசித்து பாரு, நீ இப்போ ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கிற, உன்னால படிக்க கூட முடியல, அதுக்கு கூட டைம் இல்லை, உன்னுடைய குழந்தைய பார்த்துக்க யாராவது வேணும்ல, ஸோ அதுக்காகயாவது நீ இவனை வேலைக்கு எடுக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. ஸோ இந்த கேப்ல நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சு ஒரு நர்ஸா மாறிட்டேன்னா எனக்கும் சந்தோஷம் தானே, உன்னுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சரும் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோனுக்கு வர வழி தெரியல, சரின்ற மாதிரி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, நேராக ஹீரோ கிட்ட வந்து அந்த ஃபேக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிக்க, ஹீரோக்கு இங்க பயங்கர ஷாக்கா இருக்குது. அவனுக்கு மெமரி எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது இல்லையா, அதனால என்னது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஷாக்கிங்ல கேட்கறான். அவனால நம்ப முடியல. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க என்ன மறந்துட்டீங்களா, நம்ம எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், கொஞ்ச நாளா நீங்க காணும்ன்றதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, எல்லா இடத்துலயும் தேடி இப்பதான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி இருக்க இப்போ டாக்டரும் ஃபுல்லுமே நம்பிடுறாரு. அதனால சரி உங்க ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினுடைய 2 குழந்தைங்க வந்து அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு பாசமா அந்த கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் முன்னாடியே இந்த பிளானை பத்தி இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பா போல. ஆனா ஹீரோயினுடைய மூத்த பொண்ணுக்கு மட்டும் இது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பா இந்த பிளானுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதனால அவ ஹீரோ கண்டுக்காமலே இருக்க, உடனே ஹீரோவும் அவளும் என்னுடைய பொண்ணு தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட பேச வரல அப்படின்னும் போது, அதுவா அவளுக்கு உங்க மேல கோவமா என்னமோ, ஏன்னா டீனேஜரா இருக்கால அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உடனே நம்ம ஹீரோ என்ன கேட்கறானா, என்ன இது என்னுடைய குழந்தைன்னு சொல்ற, ஆனா பாக்குறதுக்கு என்னை மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். உடனே ஹீரோயின் என்னது உங்களே மாதிரி இல்லையா, அவங்க மூக்க பாருங்க உங்களே மாதிரி இருக்கு பாருங்க, அவங்களுடைய கண்ணை பாருங்க எவ்வளவு அழகா உங்களுடைய இது மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி நைஸா பிட்டு போட்டு ஏமாத்திடுறாங்க. அது போக இன்னுமே நம்ம ஹீரோயின் நிறைய சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க தான் இந்த குடும்பத்தை வழி நடத்துனீங்க, நீங்க சம்பாதிச்சதுல தான் இந்த குடும்பமே ரன் ஆச்சு, இப்போ நீங்க இல்லதுன்னதும் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம், ஆனா இனிமேல் படமாட்டோம் நம்புறோம், ஏன்னா நீங்க வந்துட்டீங்கல்ல, அது போக நானும் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன்ல அப்படின்னு நிறைய பிட்டு போடுறாங்க. ஹீரோவும் என்னது நான் தான் வேலை பார்த்தேனா, ஆமா ஆமா பசங்க தானே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோயினும் அது மட்டும் இல்ல வீட்டு வேலையுமே நீங்க தான் பார்த்தீங்க, ஏன்னா எனக்கு நான் படிக்க போயிடுவேன்ல, ஸோ அதனால வீட்டு வேலை சமைக்கிறது எல்லாமே நீங்க தான் பார்ப்பீங்க அப்படி இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிட்டை போட்டு விட்டுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை பழி வாங்கணும், அதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்ல, ஹீரோவும் அப்படியா அப்படின்னா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே சமைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கடைசியில் கிச்சன்ல சொதப்பிக்கிறான். இருந்தாலும் பாஸ்தா மட்டும் லைட்டா சமைச்சிருப்பான். ஸோ அதுக்கான ஒரு சாஸை மட்டும் வச்சு சாப்பிட்றாங்க. இப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய பொண்ணுங்களை தூங்க வைக்கிறதுக்காக உள்ள வரும்போது அந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, அம்மா நீங்க பண்றது சரியே இல்ல, சரி என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனா புதுசா ஒருத்தன் வந்திருக்கான்ல அவனையே இந்த 2 சின்ன குழந்தைங்களே பார்க்க சொல்லுங்க, அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போவேன்ல அப்படின்னும் போது, என்னது இந்த 2 சின்ன குழந்தைங்களையும் அவங்கிட்ட விட்டுட்டு போனோமா, அதெல்லாம் முடியாது நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ரூமுக்கு வரான். உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் கூடலாம் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பிட்டை போடுறதுக்காக யோசித்து வச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் ரொம்பவே இருந்துச்சு, ஸோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக நீங்க தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு இருக்கீங்க, ஸோ 30 நாள் நீங்க குடிக்காம இருந்தா மட்டும்தான் நம்ம 2 பேரும் அப்படியே க்ளோஸா ஒரே ரூம்ல இருக்க முடியும், ஸோ சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு வேற இடம் வந்து நான் வந்து பார்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன்ல இருக்கிற ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல படுத்துக்கோங்க ஓகேவா, அது போக யூரின் வந்து அந்த பாட்டில போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோவை இப்ப வேலைக்கு சேர்த்தோணும் இல்லையா, அதனாலே இன்னொரு பிளான் போட்டிருப்பாங்க. என்ன பிளான்னா, ஹீரோடைய ஃப்ரெண்டு காரி இருக்கல, அதான் அந்த பீஸா காரி, அந்த பீஸா பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன்கிட்டயும் இந்த பிளானை சொல்லி அவன் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அவனும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைனா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஸோ அங்க வேலை பார்க்குறவங்க
இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லாவே இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஆனா ஹீரோடைய கையை பார்த்து, என்னப்பா உன்னுடைய கை வந்து குழந்தை கை மாதிரி இருக்குது, வேலை பார்த்துருவியா, சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் நிறைய வேலைலாம் கொடுக்குறாங்க. ஹீரோவும் கஷ்டப்பட்டு செய்யறான். என்னடா இது இவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஆனா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வேலை தான் பார்த்தேனா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு எல்லாத்திலையுமே சொதப்புறான். இதெல்லாம் பார்த்து அவன் கூட வேலை பார்க்குறவங்களாம் சிரிக்க தான் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம இவன் நிறைய பேரை திட்டியிருப்பான் இல்லையா பணக்காரனா இருக்கும்போது, அதே மாதிரி இவனையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பணக்காரன் பயங்கரமா திட்டான், என்னடா வேலை பார்க்குறீங்கன்ற மாதிரி. ஸோ கட் பண்ணா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. என்னங்க அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிங்களா, டெய்லி நீங்க வந்து நீங்க தானே ஷாப்பிங் போவீங்க, போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, நான் தான் போவேனா, ஆமா நான் தான் போவேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாப்பிங் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். வாங்கிட்டு பாஸ்தா கூட என்ன சாஸ்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அதையும் படிச்சு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சூப்பரா சமையல் செஞ்சு இந்த வாட்டி அசத்திடுறான். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்த பொண்ணுங்கள்லாம் சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அமைதியா இருங்க, இந்த மாதிரி புகழ்ந்தா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சைகளே காட்டுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ போக போக ஒர்க்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி அவங்க ஸ்டடீஸ்ல வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்க கூட பாக்குற ஒர்க்கர்ஸ் கிட்டலாம், என்னங்க வாழ்க்கை இது, எனக்கு என்னமோ நான் சரியான வாழ்க்கையே வாழலன்ற மாதிரி தோணுது, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி வந்து என்ன ஏடிஎம் கார்டு மாதிரியே தான் பாக்குறா, என்னதான் வாழ்க்கையோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது தான் அங்க உள்ளவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இங்க பாரு நீ நினைக்கிறது ஃபுல்லுமே தப்பு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இப்போ நீ வீட்டுக்கு போனா உனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பாள்ல, உனக்காக உன்னுடைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வாழ்க்கை, நம்மளுக்காக ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அதுதான் வாழ்க்கையே, ஸோ நீ வாழ்க்கையை மாத்தி புரிஞ்சு பாரு, உனக்கே அது ரொம்பவே பிடிக்கும், நீ அவங்களுக்காக பண்றத நீ சந்தோஷமா நினைச்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோவா அதை யோசித்து பாக்குறான், ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டில இருந்து எல்லார் மேலேயும் பாசம் காமிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றான்னா, ஹீரோயினுக்கு வந்து இந்த ஃப்ரோசன் தயிர் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதை வந்து வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறான். ஹீரோயினும் பாடுறா, என்னங்க திடீர்னு புதுசா மாறின மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு மெக்சிகோல காமிக்கிறாங்க ஹீரோடைய ஃபேமிலியை தான். அதுல இந்த தங்கச்சி பொண்ணு வந்து ஹீரோ செத்துட்டான்றது அவளால ஏத்துக்கவே முடியல. அது போக இந்த அக்காக்காரி வந்து சாம்பலை கொண்டு வந்து கொடுத்துருப்பா இல்லையா, ஸோ அதையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்னுடைய அண்ணனுடைய சாம்பல் தான் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்கும்போது அதுல ஒரு பாட்டில் வாங்கியிருப்பா இல்லையா ஒரு இடத்துல, அந்த பாட்டிலோட அட்ரஸ் இருக்குது. உடனே அவங்களுக்கு கால் பண்ணி, நீங்க தானே என்னுடைய அண்ணனை எரிச்சிங்க, ஸோ அதனால டெத் சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படின்னும் போது, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க சொல்ற பேர்ல யாரையுமே நாங்கள் எரிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே இந்த தங்கச்சிக்காரிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதனால நிறைய பேருக்கு கால் பண்றா. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கார ஒருத்தர் இருப்பான்ல, போட்லயே இருப்பான்ல, அவனுக்கும் கால் பண்ணி கேட்கும்போது, ஆமா ஹீரோடைய பாடி இன்னுமே கிடைக்கல, அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்றத மட்டும் தான் சொல்றான். அது போக இவளும் நிறைய பேருக்கு கால் பண்ணி போலீஸ்க்குலாம் கால் பண்றா. அது போக இங்க ஹீரோடைய அப்பா வந்து சாகர நிலைமையில இருந்தார்ல, அவருக்கு வந்து இப்ப எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு போல. அதனால அக்கா காரிக்கும் ரொம்பவே சந்தோஷம். கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா, ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுல இப்ப அவனுக்கு சம்பள தேதி, அதனால சம்பளத்தை வாங்கினதுமே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு வந்து சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து கிடப்பா. உடனே அவகிட்ட, பாப்பா கவலைப்படாத, நான் இதெல்லாம் வீட்டுல வச்சுட்டு உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா, வீட்டுல அந்த பெரிய பொண்ணு இருப்பா. அவ நம்ம ஹீரோ பார்த்து, அப்பா எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, நான் வந்து ஸ்விம்மிங் பூல்ல போய் என்ஜாய் பண்ணணும், அது வரைக்கும் நீங்க இந்த 2 குழந்தைங்கள பாத்துப்பீங்களா அப்படின்னும் போது, தாராளமா நீ போய் என்ஜாய் பண்ணுமா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டுறாரு. அதனால அவ சந்தோஷமா ஸ்விம்மிங் பூல்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் அவளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்துட்டா. பார்த்ததுமே அந்த பெரிய பொண்ணை திட்டி, என்ன நீ, நான் உனக்கு பெர்மிஷனே கொடுக்கல, நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ கூட அந்த 2 குழந்தைங்களும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு போல. ஜாலியா ரொம்பவே சிரிச்சு பேசிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க பெரிய பொண்ணு அங்க போறதுக்கு அலோவ் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுல என்ன இருக்கு, அவ வளர்ந்துட்டா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணட்டுமே, ஸோ நம்ம இதுல தலையிட முடியாது தானே, ஸோ பிடிச்சதெல்லாம் பண்ணட்டும், ஃப்ரீயா விடு அப்படின்னும் போது, என்னுடைய குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுது. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, எனக்கும் அவங்க குழந்தைங்க தான், அவங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நாலு ஃபுல்லுமே கஷ்டப்படுறது அவங்களுக்காகவும் உனக்காகவும் தான் அப்படின்னு பயங்கரமா ஹீரோயின் கிட்ட கத்திட்டு அப்படியே அங்கிருந்து வெளியில போயிடுறான். அதாவது இந்த ஒரு கவுன்சில்ல இருப்பான் இல்லையா குடிக்காம இருக்கிறதுக்கு, ஸோ அந்த கவுன்சிலிங்ல ஒரு மீட்டிங்ல போயிருக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருப்பான்ல, சம்பளம் கிடைச்சதுமே இந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஹீரோ வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான். ஹீரோயினும் நான் பண்ணது தான் தப்புன்ற மாதிரி சாரி கேட்கறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சமாதானமாகிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, சரி ஓகே எனக்கு உன்னுடைய கஷ்டம் புரியுது, நீ பீஸா கம்பெனி
கம்பெனிக்கு போறல, ஸோ அதையுமே உன் கூட சேர்ந்து நான் பார்க்குறேன், நீ இன்னுமே ஸ்டடியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் சரியா, கவலைப்படாம இரு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கே ஒரு சேஞ்ச் தெரியுது. அதாவது நமக்கு பார்க்கும்போது தெரியும், ஹீரோயினுமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து சமையல் செஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பா. அப்போ வந்து தெரியாம கையை வந்து கட் பண்ணிக்கிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கைக்கு கெட்டுலாம் போட்டு விடுறா. அவளுக்கே தெரியாம அவளுக்கு நம்ம ஹீரோவை இப்போ கொஞ்சம் பிடிச்சிருது போல. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது. இன்னையில இருந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா அந்த பீஸா ஒர்க்கையும் அது போக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலையும் வந்து பயங்கரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுலயும் அந்த சிமெண்ட் மூடையெல்லாம் தூக்கிட்டு வரான். வந்துட்டு யாரா இவ்வளோ பெரிய சிமெண்ட் மூடெல்லாம் கண்டுபிடிச்சு வைக்கிறது, கொஞ்சம் சின்னதாக கண்டுபிடிக்க மாட்டீங்களாடா அப்படின்னு திட்டிக்கிட்டே வேலை பார்க்குறான். சொல்லப்போனால் அந்த சிமெண்ட் கம்பெனியோடைய ஓனரே நம்ம ஹீரோ தான். அதாவது ஹீரோடைய ஃபேமிலி தான் இந்த சிமெண்ட் கம்பெனிக்கு ஓனர். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிறது, இப்படியே நம்ம ஹீரோடைய லைஃப் வந்து போகுது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஸ்விம்மிங் பூல்னா ரொம்பவே பிடிக்கும்ல. ஸோ அங்கே நம்ம ஹீரோவை டிக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அங்கே இருந்து பார்த்துக்கிறான். அப்படி பார்க்கும்போது அவகிட்ட நிறைய பேர் தப்பாக பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். உடனே வேகமாக நம்ம ஹீரோ அவளை தனியாக கூட்டிட்டு வந்து, இங்கே பாரு, உனக்கு இங்கே இருக்கிற பசங்களை பற்றி நிறைய தெரியல, அவங்கெல்லாம் நிறைய இது பண்ணுறாங்க, ஸோ நீ சேஃபாக இருக்கணும் சரியா அப்படி நிறைய அட்வைஸ் பண்ண. ஸோ இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு அழுதுடுறா. எனக்கு யாருமே இந்த மாதிரி என்கிட்ட பேசினது கிடையாது, என்ன திட்டம் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் சப்போர்ட்டாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. ஸோ இவளுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே டைமில் அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து ஃபுட்பால் கேம் விளையாடுவா. ஸோ அங்கே போய் சேர் அப் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக ஃபேமிலியோட சைக்கிளில் வீட்டுக்கு வரதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதையும் சூப்பராக எழுதிடுறா. ஸோ எழுதி முடிச்சதுமே அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து, இங்கே பாரு, என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, ஸோ இனிமேல் நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ கிட்ட வந்து சொல்லலான்ற மாதிரி பார்க்குறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா பசங்க எல்லாருமே ஹீரோ கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியாக தான் ஹீரோயினும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால சரி ஓகே இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு போய் சொல்கிறாங்க. என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ இன்னைக்கு பார்ட்டி டைம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு போகிறாங்க, செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு தனியாக வந்து ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த கப்பல்லாம் இருக்குல்ல, கப்பல் போட்லாம் தொடர்ந்து 3 தடவை எதுக்கு தெரியுமா ஹார்ன் அடிக்கும், அது வந்து இன்னொரு போட்டை லவ் பண்ணுறதுக்கு ஈர்க்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கதையை சொல்ல. ஸோ அப்படியே 2 பேரும் கடைசியில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நைட்டு ஃபுல்லாக ரொமான்டிக்கான லவ் தான் அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கையும் கட்டி முடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோக்கே சந்தோஷமா இருக்குது. அதனால ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் வந்து இந்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சரி ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து உட்கார்றான். ஹீரோயின் கார்ல அப்பதான் வந்து உட்கார்றான். சைட்ல பார்த்தா ஹீரோடைய திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இந்த ரப்பர் ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்னது இது ஹீரோயின் கார்ல இருக்குது, அப்படின்னா ஹீரோயின் எனக்கு துரோகம் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, நீ எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ணலாம், இது யாரோடைய, இது உன்னுடைய கார்ல கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா கத்தி பேச ஆரம்பிக்க. ஹீரோயினும் சரி ஓகே இது இப்படியே போனா சரிப்பட்டு வராது, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவளுடைய குழந்தைங்க கிட்ட நீங்களாவது உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க வந்து, என்னம்மா திடீர்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு மாத்தி பேசிடுறாங்க. ஏன்னா இந்த 3 பேருக்கும் இப்ப நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருது இல்லையா, அதனால ஹீரோயின் கிட்டே மாத்தி சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு, அவ வந்து என்ன சொல்றானா ஹீரோ கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, அது என்னுடைய இதுதான், எனக்கு இந்த மாதிரி நான் அதுல கொஞ்சம் அடிக்ட், அதனால தான் வாங்கி வச்சிருந்தேன், ஸோ இது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாது, அதனால தான் ஹீரோயின் வந்து உங்ககிட்ட இப்படி ஏமாத்திருக்கா, என்னுடைய நல்லதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இதை நம்பி, அதான் நான் நினைச்சேன், என்னுடைய ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியாதா, பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் போச்சுடா எப்போடா உண்மை தெரிய போகுதோ என்ன ஆக போகுதோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அதே டைம்ல ஹீரோயினுக்கு வந்து ரிசல்ட் வந்துருது. ஸோ ரிசல்ட்ல வந்து ஹீரோயின் வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அவ்வளோதான், பயங்கர சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஸோ இதுக்கு கண்டிப்பா நம்ம பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஓரமா சூப்பரா ஒரு டூர் மாதிரி ஒரு வெக்கேஷன் வராங்க. அப்படி அந்த பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு போட் வச்சிருந்தான் இல்லையா, அந்த போட்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒருத்தன் வந்து ஹீரோ பார்த்துட்டான். இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டோ எடுத்து அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த போட்லயே இருப்பான்ல, அவனுக்கு அனுப்பி வச்சுட. அவ்வளவுதான், அவன் அதை ஹீரோடைய அப்பா கிட்ட காமிக்க, என்னுடைய பையன் இன்னுமே உயிரோட இருக்கானா, எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ பாக்குறதுக்காக கிளம்பி வராங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேமிலியா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அப்போ எல்லாரும் முன்னாடி என்ன சொல்றானா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா இப்ப நான் அவன்கிட்ட கேட்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி ஹீரோ பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால ஹீரோடைய ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க.
அவ்வளோதான், ஃபேமிலி மொத்தமும் ஜாலியாக இருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்ததுமே இவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசினதுமே ஹீரோவுக்கு எல்லாமே கடைசியில் ஞாபகம் வந்துடுது. அவ்வளோதான், அப்படியே மனசு உடஞ்சி போய்ட்றான். ஹீரோயின் கிட்ட வந்து எதுக்கு போய் சொன்னேன் அப்படின்னு ஃபீல் பண்ண ஹீரோயினும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் காரில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ காரையும் வேகமாக எடுத்துடுறாங்க. இந்த சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. ஹீரோவும் அது பின்னாடி இருந்து பார்க்குறான். அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த போட் இருக்கு இல்லையா, அந்த போட்லேயே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போதே அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ தாண்டா மகனே அடுத்த வாரிசு, ஸோ இந்த சொத்துக்கெல்லாம் அடுத்த வாரிசு நீ தான், ஸோ என்னுடைய கம்பெனியையும் நீ தான் டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த அக்காக்காரிக்கு தாங்க முடியல. இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா ஹீரோ, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஸோ நான் இதை ஹேண்டில் பண்ணுறேன், ஆனால் அக்காக்காரி எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அது போக நம்ம கம்பெனிக்கு நான் நிறைய ஐடியா வச்சுருக்கிறேன். சிமெண்ட் மூடெல்லாம் நம்ம தானே தயாரிக்கிறோம், அதுலேயும் சின்ன மூடை தயாரித்தா முதுகு வலி வராமல் இருக்கும் அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறான். ஆனால் அக்காக்காரி வந்துக்கிட்டு அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் லாஸ் ஆகிடும் அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த கிச்சன் இருக்கு இல்லையா, கிச்சனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரான். ஸோ அப்போ தான் அவனுக்கு இன்னுமே நிறைய ஞாபகம் வருது. அவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள எப்படி திட்டுவான், எப்படி அசிங்கப்படுத்துவான் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அதனால அவனுடைய ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ரொம்பவே சோகமாக பேசுகிறான். நான் இவ்வளோ சீப்பாக இருந்திருக்கானா, இந்த மாதிரி தான் இருக்குமா, ஸோ நான் எதுக்கு தகுதியானவன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருடா, நீ வந்து பணக்காரனாகவும் இருந்திருக்கிற, அதே டைமில் ஏழையாக இருந்து பணக்காரன்ட்டு இருந்து திட்டு வாங்கியிருக்கிற, ஸோ உனக்கு 2 விதமான வாழ்க்கையும் தெரியும், அதனால உனக்கு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் உனக்கு பிடிச்சதை தான் நீ சூஸ் பண்ண முடியும், உனக்கு எது நல்லா இருந்துச்சோ அதை நீ யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் நினைப்பாவே தான் இருக்கும். இவன் வேற இப்படி சொன்னதுனால அப்புறம் என்ன ஹீரோயினையும் நினைக்க ஆரம்பிக்கிறான். அதே டைமில் இங்கே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக அவளுடைய அம்மா வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த நாடகத்தில் வந்து பார்க்குறா. பார்த்துட்டு இவளுக்கு மனசுக்குள்ள இப்போ தான் ஒன்று தோணுது, இந்த நாடகத்தில் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை, ஆனால் அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்சதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக விட்டு கொடுக்காம இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படின்னா நமக்கு பிடிச்சதை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போட்டு கேட்குறா. ஸோ அவன் வந்து ஒரு போட் வச்சிருந்திருப்பான். ஸோ அதனால அதை எடுத்துட்டு வேகமாக ஹீரோ இருக்கிற டைரக்ஷனை பார்த்து கிளம்புறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற டைரக்ஷனை பார்த்து வந்துட்டு இருக்கிறான். ஸோ இதை வந்து இந்த அப்பா நோட் பண்ணிடுறாரு. என்னடா வண்டி திரும்ப போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது, இல்லைப்பா நான் என்னுடைய ஒய்ஃப் கூட நான் போகணும் அப்படின்னும் போது அவரும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த அக்காக்காரி ஆமாம் ஆமாம் ஹீரோவுக்கு அவனுடைய ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது 3 ஹாரன் அடிக்கிற மாதிரியான சத்தம் வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா. அதனால வேகமாக போய் எட்டி பார்க்குறான். பார்த்தா ஹீரோடைய ஃபேமிலி அவனுக்காக போட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் அதுக்குள்ள ஹீரோடைய அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா இந்த போட்டை வந்து திருப்பி போக வச்சிடுறாரு. ஹீரோ வந்து இங்கேருந்து கத்துறான். அப்பா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறான், ஆனால் அப்பா கேட்குற மாதிரி இல்லை. உடனே இங்கேருந்து பார்த்து கை காமிச்சு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாரு. அவ்வளோதான். இதை பார்த்த ஹீரோயினும் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன வேகமாக நீந்திட்டு இருக்க, இங்கே ஹீரோடைய அப்பா இருந்துக்கிட்டு நீ மட்டும் இப்போ போனீங்கன்னா உனக்கு சொத்துல ஒரு பங்கும் கிடையாதுரா அப்படின்னும் போது ஹீரோவும் இப்போ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, என்னுடைய சொத்தே அவதான் டாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறான். அப்புறம் என்ன எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டுறாங்க. ஸோ கட் பண்ணால் அடுத்தது ஹீரோனுடைய இந்த வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ கொஞ்சம் நாளில் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோவை மீட் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய அப்பா உன்னுடைய பர்த்டேக்காக இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொன்னார், அதான் அந்த போட்டை வந்து கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அந்த போட்டை விற்றாலே அது நிறைய காசு வரும் போல, பல கோடிக்கு அதிபதி ஆகிடுவான். ஸோ அந்த போட்டை விற்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவன் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான் இல்லையா கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கல்யாணத்தை அங்கேயே வைக்கிறாங்க. பயங்கர சூப்பராக கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்குன்னு இப்போ அழகான ஃபியூச்சர் இருக்குது. அது போக ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவளுடைய ட்ரீம் ஜாபான அந்த நர்ஸ் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதே டைமில் இந்த ஹீரோடைய அக்காக்காரியை பார்த்தீங்கன்னா இந்த சேரிட்டி ஒர்க்கெல்லாம் பார்க்குற மாதிரியும், அந்த தங்கச்சிக்காரி இருந்தால அவ கம்பெனியை டேக் ஓவர் பண்ண மாதிரியும், கடைசியில் நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அந்த படத்தை முடிச்சிட்றாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.